ஹலோ மக்களை, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் ஃப்ளாகர். ரைட் நோ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் டவுனான உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சேலம் மக்களை போகிறேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் உடுமலைப்பேட்டை டு சேலம் வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பற்றி நிறைய சொதப்பல் ஆயிடுச்சுங்க. ஸோ ட்ரெயினாக மிஸ் பண்ணி ஸோ வீடியோ ஆயிடுச்சு அந்த வீடியோங்க. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு விளாக் பண்ணலாம் சொல்லி இந்த ஒரு விளாக் பண்ணுற மக்களே. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு இங்கிருந்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டேரக்ட் ட்ரெயின் இருக்குது மக்களே. அது பார்த்து ஈவினிங் இருக்குங்க. இப்போ டேட் நமக்கு டேரக்ட் ட்ரெயின் கிடையாது. அதனால் நம்ம கரண்ட் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி நம்ம போக போகிறோம் சேலத்துக்கு மக்களே. நமக்கு ட்ரெயின் வந்து கரெக்டாக 10 தாங்க மக்களுக்கு இங்கே அறிவாங்க. டைம் வந்து கரெக்டாக 9:45 ஆச்சு. ஸோ நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 2 தான் மக்களுக்கு ஆகிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகணும். ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தா நம்ம சேனல் புதுசாக யாராவது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்தாச்சு மக்களே. ஸோ நம்ம இங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்களுக்கு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டிங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ட்ரெயின் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் சேலம் போக போகிறோங்க. ஸோ கோயம்புத்தூர் போய்ட்டு அதே ட்ரெயின் டேட்டில் அங்கே போய் சொல்கிறாங்க மக்களே. சொல்லி பார்த்தா ட்ரெயின் வரக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க மக்களே. ஸோ இப்போ இங்கே பேசுகிறது இங்கே ரோடு இல்லைங்க. ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ஸ்டேஷனு. ஸோ ட்ரெயின் வரட்டுங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஷனில் பாருங்கள் யாருமே இல்லைங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க ஸ்டேஷனுங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஷன் பார்க்க வந்தீங்க. அதாவது நம்ம ஹோம் டவுன்லேருந்து ஒரு விளாக் எடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தா வந்து கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் மக்களே. பட் இப்போ தான் ஓரளவுக்கு பார்த்தா கூட்டம் வந்தாச்சு மக்களே நம்ம ட்ரெயினுக்குங்க. சொல்லாமல் அங்கே நிறைய பேர் நின்றுருக்காங்க. ட்ரெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு வந்து கூட்டம் இங்கே ஏற போகிறாங்க மக்களே. ஸோ ஓகேங்க. ஸோ ட்ரெயின் விட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெயின் ஏறிச்சு மக்களே. பட் ஆனால் கூட்டம் இருக்காதுன்னு வச்சுங்க. பட் ஓரளவுக்கு நல்லா கூட்டம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் கூட்டம் இருக்குது மக்களே. ஸோ நம்ம அதை கோமங்கலேருந்து ரீச் பண்ணிட்டோம் மக்களே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீ போர்டு ஆயிடுச்சுங்க. பட் ஃபஸ்ட்டு எங்கள் போர்டிங் இல்லைங்க ஃபுல்லாக டீ போர்டு தான் ஆகிட்டுருக்கு. இந்த கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு டேட்டா ஃபுல்லாக தான் மக்களே. இப்போ ஃபுல்லாக போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து ரீச் பண்ணிட்டோம் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலே தாங்க பொள்ளாச்சி ரீச் பண்ணியிருக்கோம். இதில் ஆன் டைம் போகும்போது தெரில. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. பட் எங்கே பார்த்தா ஃபுல்லாக போர்டிங்கில் மக்களே ஃபுல்லாக டீ போர்டு தான் காய்ச்சிங்க மக்கள் நீங்கள். ஸோ ரெஸ்ட்டு பார்த்தா நமக்கு கிணத்துல தான் ஸ்டாப்புங்க. அதுக்கப்புறம் டேட்டா நமக்கு பார்த்தோம் ஜங்ஷன், அதுக்கப்புறம் டேட்டா நமக்கு ஸ்டாப்புங்க மக்களே. ஸோ ஓகே மக்களே, போவோம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க.
ஸோ ரடா நகர் போகிற எக்ஸ்பிரஸுங்க, எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா போத்தனூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் மக்களே. ஸோ ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்துடலாங்க. ஸோ ட்ரெயின் நம்பர் 12679ங்க, அது கோயம்புத்தூர் இன்டர்சிட்டிங்க. இந்த ட்ரெயின் பார்த்தா டெய்லி காலையில் 7:10 மதுரை ஜங்ஷன் வந்து டிபார்ச்சர் ஆகி 12:15 கோயம்புத்தூர் ரீச் பண்ணுதுங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்துட்டிங்கன்னா ஸோ திண்டுக்கல் ஜங்ஷன், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணுது மக்களே. ஸோ மெயினான ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்கீங்களே, இது வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்டாப் நின்று தான் நமக்கு போவாங்க. ஸ்பெஷல் ஸ்டாப் வந்து நமக்கு கோயம்புத்தூர் ஸ்டாப்புங்க. ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற மக்களே. ஸோ ஃபைனலி பார்த்தோன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் மக்களே. கொஞ்சம் ஏர்லியாகவே ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 11:50 உள்ள அறிவு ஆயிடுச்சுங்க மக்களே. கிட்டத்தட்ட 12 தான் அறிவாகும். பட் 11:50 நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ட்ரெயின் 12:50 தாங்க உள்ள அறிவாகும் மக்களே. இன்னும் ரொம்ப நேரம் டைம் இருக்குது. ஸோ என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 16378ங்க, அதாவது பெங்களூர் டு எர்ணாகுளம் டு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகக்கூடிய இன்டர்சிட்டி தாங்க நமக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ மாரில் எது சாப்பிட மக்கள் எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெர்னியை அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஓகேவாங்க. ஸோ சாப்பிடலாம் வெளியே போகலான்னு நினச்சேங்க. பட் இங்கே உள்ள ஐஆர்டிஸ் கேட்டரிங் சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டாச்சுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இங்கே சாப்பிட்ருங்க, அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இங்கே மீல்ஸ் இருந்துச்சு சாப்பிட்டாச்சு மக்களே. ஸோ வெளியே போயிட்டு நான் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கு உள்ளே வரலாம் மக்களே. ஸோ நமக்கு பார்த்தா பிளாட்ஃபார்ம் 3 நமக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ அது வந்து போயிட்டுருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் 3 போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற மக்களே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3 வந்தாச்சு மக்களே. ஸோ நம்ம தான் ஆல்ரெடி டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க. நமக்கு சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு D8ல் 15 நம்பர் சீட் நம்பர் நமக்குங்க. ஸோ பார்த்து நமக்கு சேலத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன அடிச்சுன்னா உங்களுக்கு ஆல்பா தான் பார்த்துருக்கு மக்களே. ஸோ அதில் நீங்கள் டால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மக்களே. ஸோ நம்ம போட்ட ட்ரெயினுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் மக்களே. இங்கேருந்து சேலம் போகிறதுங்க. ஸோ அதை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்டர்சிட்டிக்கு உங்களுக்கும் ஆல்பா தான் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மக்களே. ஸோ ஏன் பார்த்தா இதில் பார்த்து உங்களுக்கு நம்ம போட்ட ட்ரெயின் பார்த்தா உங்களுக்கு செகண்ட் சீட்டிங்க, அதுவும் காஸ்ட்டு கம்மி தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஆல்பா தான் பார்த்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஸ்லீப்பரில் போகிற மாதிரி இருக்குது மக்களே. அதனால் தமிழ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருங்க. ஸோ நமக்கு டிக்கெட் ப்ரைஸ் இங்கே சேலரிக்கு பார்த்தவங்களுக்கு மொத்தம் 90 ரூபா மக்களே. அதாவது ப்ராசஸிங் பீஸில் பார்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 102 வந்துச்சு மக்களே எனக்கு டிக்கெட் ப்ரைஸுங்க. ஸோ அதை நீங்கள் ஆல்பா தான் டிக்கெட் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 160-120 ரூபா பக்கம் வரும் மக்களே. ஸோ நம்ம போகக்கூடிய இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் மக்களே. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தவங்களுக்கு டெய்லி காலையில் 9:10 எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து டிபார்ச்சர் ஆகி நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணுது மக்களே. ஸோ இந்த ட்ரெயின் போகிற ரூட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆழ்வா, திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஒசூர் வழியாக உங்களுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து இந்த ட்ரெயின் ரீச் பண்ணுது மக்களே.
ஸோ பாண்டியில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து டிபார்ச்சர் வெளியே கிளம்பியாச்சு மக்களை. நெக்ஸ்ட் கால்ட்டு வந்து திருப்பூர் தான் கால்ட்டுங்க, பட் இடத்துல எங்கே கால்ட்டே கிடையாது நினைப்புங்க. ஸோ ஓகேங்க, அப்போ போக அப்படியே கண்ணாடி பண்ணுற மக்களை. நம்ம சீட் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்னர் கொடுத்தாங்க மக்களை. இப்படி விண்டோ சீட்டாக டிக்கெட் புக் பண்ணேன், பட் விண்டோ கிடைச்சிட்டு கிடைக்கலைங்க. பட் கார்னர் சீட்டாக கிடச்சிருக்கு. ஸோ ஓகேங்க, பரவாயில்லைங்க, பர்ச்சேஸ் பண்ணி போகலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து ரீச் பண்ணுற மக்களே. ஸோ இங்கே ஓரளவு நல்லாவே போர்டிங் இருக்குங்க. ஸோ டீ போர்டிங் கம்மி தாங்க, பட் போர்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது மக்களே இந்த ஸ்டேஷன்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் கால்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈரோடு தான் ஸ்டாப் மக்களை. ஸோ ஓகே மக்கள், எப்படி போக கண்டினியூ பண்ணுற மக்களே. ஸோ நிறைய கிராசிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேப்சர் பண்ண முடியுங்க. நம்ம வந்து கார்னர் சீட் கிடச்சா வந்துட்டு எதுவுமே கேப்சர் பண்ண முடியுங்க. ஸோ இன்னொன்று பார்த்தா இந்த வாசல்கிட்ட நிற்க முடியல மக்களே. ஏன்னா வந்துட்டு டக்குன்னு பார்த்தா அந்த காதை பார்த்து அடிச்சிருதுங்க. ஆனால் இந்த வாசல்கிட்ட நிற்க வீடியோவே எடுக்க முடியலைங்க. ஸோ ஸோ ஃபைனலி பார்த்தோன்னா ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆச்சு மக்களே. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்ம க்ரௌண்டுங்க நம்ம ட்ரெயினுக்கு நீங்கள். ஸோ ஃபுல்லாகவே போர்டிங் தான் மக்களே. டி போர்டிங் ரொம்ப கம்மி தாங்க மக்களே இங்கே. ஸோ நம்மளோட கொஞ்சம் இங்கேயே ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஸோ மக்களே நெக்ஸ்ட் கால்ட்டு வந்து டேட்டம் சங்கரை துர்க்கம், அதுக்கப்புறம் டேட்டம் சேலம் ஜங்ஷன் தான் மக்களே. ஸோ மக்களே போக கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ எந்த ட்ரெயின் பார்த்து உங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது மக்களே. பார்த்து ஃபுட்டு வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க மக்களே. அதாவது பிரியாணி ஆகட்டும், ஐஸ்கிரீம், பப்ஸ், அது டீ, காஃபி, பட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மக்களே. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க. ஈஸியாக
சுத்தமாக தண்ணி இல்லை மக்களே, எப்போ பார்த்தா தண்ணி இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. இல்லை இல்லை வண்டி நம்பர் ஒரே நிமிஷங்க. ஒன் எயிட் டூ எயிட். பிரியாணி கட்லைட். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்து சிக்னல் கொடுத்துட்டாங்க மக்களே. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பார்த்து ட்ரெயின் நின்றுருக்குங்க. ஸோ மாவேலிப்பாளையம் ஒரு ஸ்டேஷன் நின்றுருக்கு. பட் ஏதோ கிராசிங் என்ன தெரிலங்க. பட் ரொம்ப நேரம் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ திட்டத்துக்கு பார்த்தா நம்ம சேலம் ரீச் பண்ணியிருக்கோம். பட் அங்கேயே ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க. எப்போ ரீச் ஆகும் தெரில. பட் எப்படின்னா ஒரு 4 மணி ஆகின்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தோன்னா சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம் மக்களே. கிட்டத்தட்ட 1 ஹவர் டீலே தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம இடம் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ராக் ஒர்க் பண்ணாலும் சிக்னல் கொடுத்தாங்க. செம்ம டிலே ஆகிடுச்சு ட்ரெயினுங்க. ஸோ ஓகே மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு விளாக்கில் பார்க்கலாம் மக்களே. டாட்டா பாய்.